Hello friends, welcome to TNPC Tilakam 2026 YouTube channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா actually நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ராகி மாவு ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு முளைக்கட்டின ராகி வந்து அரைச்சிட்டு நான் வந்து மாவு ரெடிமேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து நான் பாப்பா வந்து இப்ப ஸ்கூல் விட்டு வர டைம் ஆச்சு. அதனால வந்து பாப்பாவுக்கு வந்து புட்டு வேக வைக்கிறதுக்காக ராகி மாவு வேக வச்சிருக்கேன். ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சந்தோஷ்மணி அகாடமி பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இது வந்து ஜிகே டேட்டா புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு கூரியர் வந்து சென்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க பேட்ச்லேயே. இது வந்து ஜிகே டேட்டா புக்குன்னு சொல்லிட்டு மெமரி நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் மெமரி நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பாலிட்டி, மேக்ஸு, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே. இப்போ பாலிட்டிலையெல்லாம் வந்து அதோட விதிகள் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரியும், அதில் வந்து அடுத்தது இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான இயர் அதெல்லாம் வந்து நம்ம திடீர்னு ஒரு நாள் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து இப்போ யூஸ் ஆகும் நான் சொல்ல வரல. இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு 70% வந்து நம்ம சிலபஸ் படிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு அடிக்கடி ரீகால் பண்ணிக்க அந்த மாதிரி டைமில், இல்லை கொஞ்ச நாள் வந்து ஏதாவது ஒரு 3-4 டேஸ் வந்து நமக்கு வந்து படிக்க முடியாமல் கேப் ஆகுது அந்த மாதிரி, அதான் கடைசியில் நம்ம எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த மாதிரி டைமில் தான் இது யூஸ் ஆகும். இது நல்லா இருந்துச்சு. 56 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட், நானுமே நினைப்பேன் இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் இயர்ஸ்லாம் வந்து நம்மளே தனியாக நோட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு. அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது இதில். இதில் வந்து உள்ளே வந்து இதில் வச்சுருந்தாங்க. இது வந்து வேர் டு ஸ்டடி, ஜிகே வேர் டு ஸ்டடி. அப்புறம் வந்து ஒரு 30 ஓஎம்ஆர் ஷீட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 30 ஷீட் இருக்குது, நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தமிழோட கொஷின் பேங்க்கு 2020லேருந்து 25 அந்த இது புதுசாக வந்து நமக்கு புதிய பாடத்திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல 25ல், அதில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வினா வங்கின்னு சொல்லிட்டு இதுவுமே நல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன். இதுவுமே வந்து நம்ம கடைசியில் தான் இது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ கடைசியில் தான் ரிவைஸ் பண்ணும்போது தான் நம்ம அடுத்த கொஷினை அடித்து பார்க்கும்போது தான் வந்து இது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இடையில வந்து நமக்கு வந்து இந்த டாபிக் வைஸ் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இது எல்லாமே வந்து நமக்கு வந்து டாபிக் வைஸே கொடுத்துருக்காங்க. இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னா 20 to 25 2020லேருந்து 25 வரைக்கும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள்லேருந்து என்ன கொஷின் வந்துருக்குது அந்த மாதிரி டாபிக் வைஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தனியாக கிடைக்கும். நீங்கள் தேவையா அப்படின்னா கூட வாங்கிக்கோங்க. 2023 ஒவ்வொரு இயர் போட்டு, அதாவது ஒரு டாபிக் வைஸாக எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்க, இந்த டாப்பிக்லேருந்து 2020லேருந்து 25 வரைக்கும் 22ல் இந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாபிக் வைஸாக 2020லேருந்து 25 வரை கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே தமிழ் இது இருக்குது. அடுத்து இன்னொன்றுமே கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 24 வரைக்கும் தமிழில் வந்து கொஷின் பேங்க் ஃபுல்லாகவே அதில் வந்து 4100 கேள்விக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இப்போ அதுவுமே வந்து டாபிக் வைஸாக கொடுத்துட்டாங்க. இப்போ பிரித்தெழுதுக அப்படின்னா பிரித்தெழுதுகளில் வந்து 12லேருந்து 2024 வரைக்கும் என்னென்ன கொஷின் இருக்கோ அது எல்லாமே அந்த மாதிரி தமிழ் சிலபஸ் ஃபுல்லாகவே நியூ சிலபஸ் 2024 வந்து நியூ சிலபஸில் அடிப்படையில் தான் வந்து கொஷின்ஸ் அது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே தமிழ் சிலபஸ் ஃபுல்லாகவே அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்து ஜிகே அந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஜிகே மீன்ஸு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் படிப்போம் இல்லையா, தமிழ் தான் இது வந்து ஆக்சுவலாக வந்து தமிழ் தான். ஓகேவா? நான் அப்ளை காமிச்சது தமிழ் தான், இது தமிழ் தான். ஜிகே கொடுக்கல அவங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழில் வந்து தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம தமிழில் படிப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா? ஓகே. இது எல்லாமே திருக்குறள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இது எல்லாமே தமிழில் நம்ம தமிழ் புக்கில் படிப்போம் இல்லைங்களா, அது எல்லாமே இதில் இருக்குது. இந்த டாபிக் வைஸ் அதாவது சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே அவங்க வந்து 2012லேருந்து 24 வரைக்கும் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அதை வந்து டாபிக் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இதை எதுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சந்தோஷ்மணி அகாடமி பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஒரு வெல்கம் கிட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அந்த வெல்கம் கிட்டில் வந்ததா இதுவும் ப்ளஸ்
அந்த 2020-25 கேட்ட கொஷின்ஸ் இதுவும் இந்த 2 கொஷின் பேங்க்கும் ப்ளஸ் ஜிகே டேட்டா புக்கும் 56 பேஜ் இருக்குது. ப்ளஸ் வந்து வேர் டு ஸ்டடி ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு ஒரு 30 ஓஎம்ஆர் ஷீட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த பேட்சில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஸ்டடி பிளான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கலாம், எந்தெந்த டைம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தோஷ்மணி அகாடமி பேட்ச் தான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறேன்னா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து நான் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போவே ஒரு டார்கெட் முடிய போகுது இன்னையோட. நான் வந்து நவம்பர் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை ஓவர்டேக் பண்ணி போகிற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் எல்லாமே நான் கிருஷோபா அகாடமி தான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். நான் புதுசாக நோட்ஸ் எடுத்து படிக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கனால நான் வந்து ஜிஎஸ் எல்லாமே கிருஷோபா அகாடமிலேருந்து தான் ஃபுல்லாக அந்த 300 டாப்பிக்கை வந்து சார் சொல்லியிருக்காங்க. அதுபடி தான். ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் அவுட் சோர்ஸையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஆனால் இதையும் வந்து நான் அதை கூடவே வந்து இதில் தேவையான ஆல்ரெடி படிச்சிருப்பேன் இல்லைங்களா, அதை வச்சுட்டு நான் அது வர வரைக்கும் நான் வந்து ஜிகேவையும் கொஞ்சம் கவர் பண்ணி நான் இந்த டெஸ்ட்டையும் வந்து பேட்ச் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண போகிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அந்த ஜிஎஸ் அந்த பொது அறிவு ஜிஎஸ் அதுக்கு மட்டும் வந்து நான் அதையும் சேர்த்துக்கலாம். கிருஷோபா அகாடமி இதையும் அதில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதோ ஒன்று தான் ஃபாலோ பண்ண முடியும். அதனால் அதுலேருந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் டெஸ்ட் எழுதிக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லாமே சந்தோஷ்மணி பேட்ச் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுக்குற எல்லாமே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து போன இயர்லாம் வந்து கிருஷோபா அகாடமியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அது என்ன எனக்கு என்னென்னா இந்த அடுத்து நான் 2 இயர்ஸ் பக்கமாக 2-3 இயர்ஸாக வந்து நான் அதுலேயே ஜாயின் பண்ணி படிச்சிட்டதுனால ஓகே எனக்கு அதில் தான் ஜாயின் பண்ணலாம். அந்த டெஸ்ட் பேட்ச்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சந்தோஷ்மணி அகாடமியில் கொடுத்தாங்க. ஓகே இதுவும் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால் இந்த இயர் வந்து நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக ஸ்டடி பிளான் என்னோடய டெய்லி பிளான் என்ன, எவ்வளோ நேரம் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கடுத்த அப்டேட் வந்து நான் ஒவ்வொரு நாளுக்கு உண்டான பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை வந்து டெஸ்ட்டு இது எல்லாமே நான் அப்டேட் பண்ணேன். நான் என்ன அவுட் சோர்ஸ் நான் ரெடி பண்ணினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆடியோவாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் படிக்கிறவங்கள இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, அவங்களால புக் எடுத்து படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த ஆடியோ நீங்கள் அவுட் சோர்ஸு எல்லாமே அவுட் சோர்ஸு ப்ளஸ் புக் இன்சைட் இருக்கிறது எல்லாமே சேர்த்து தான் நான் டாபிக் வைஸாக ஆடியோவாக கொடுப்பேன். அதெல்லாம் நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் எனஃபாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.